Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 square and a cube. Question பார்த்தீங்கன்னா find the length of the side of the square whose area is 441 meter square. So நம்மளுக்கு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா ஸோ அதில் வந்து side into side அதுதான் வந்து நம்மளுக்கு ஏரியா. ஸோ side into side பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இங்கே நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. So area of a square which is equal to 441 meter square. So நம்மளுக்கு தெரியும் ஏரியாவோட ஃபார்முலா என்ன side into side. So அப்போ side into side என்னது 441 meter square. So அப்போ இதில் இருந்து நம்ம side என்னன்றது ஈஸியாக find out பண்ணிடலாம். So இதுக்கு வந்து நம்மளுக்கு square root என்னன்றதை ஃபஸ்ட்டு find out பண்ணிடணும். So find out பண்ணிட்டா square ஓட side என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 441 அப்படின்றது ஏரியா. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணலாம் இந்த மெத்தடுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷனா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 ஸோ ஆன். ஸோ இந்த நம்பர்ஸால் நம்ம வந்து டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னவோ அதால் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து 1 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அந்த நம்பரில் இருக்க லாஸ்ட் டிஜிட் எப்போவுமே நம்மளுக்கு வந்து 2, 4, 6, 8 இப்படி தான் இருக்கணும், இல்லைனா 0 இருக்கணும். ஸோ பட் ஆனால் இங்கே 1 இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு 3ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ 3ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு சம் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை 3ஆக இருக்கணும். ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைடட் பை 3ஆக இருக்கணும். ஸோ 4 + 4 8, 8 + 1 9. ஸோ 9 கண்டிப்பாக 3ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இப்போ 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும். 4 3s are 12, பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும், 21 ஆயிரும். 7 3s are 21. ஸோ அகெயின் இங்கே லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸால் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டருக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் போகணும் அப்படின்னா இந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவைட் பை 3ஆக இருக்கணும். ஸோ 7 + 4 பார்த்தீங்கன்னா 11, 11 + 1 பார்த்தீங்கன்னா 12, 12 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ இந்த நம்பரையும் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ 4 3s are 12, பேலன்ஸ் ஒரு 2 இருக்குது, 27 ஆயிரும். 9 3s are 27. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 9 which is not divisible by 2. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 3ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணலாம். 9 + 4 பார்த்தீங்கன்னா 13, 13 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5, 5ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட்டில் ஒன்று 5 இருக்கணும், இல்லை 0 இருக்கணும். பட் இங்கே 9 இருக்குது. ஸோ 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7, 7 7s are 49. ஸோ அப்போ கண்டிப்பாக இது 7 டேபிள்ஸில் போகும். 7 7s are 49. ஸோ அகெயின் 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணுறோம். 7 1s are 7. ஏன்னா 7-ஐ 2ஆலையும் டிவைட் பண்ண முடியாது, 3ஆலையும் டிவைட் பண்ண முடியாது, 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 7 7s are 7 1s are 7 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதுதான் வந்து 441. ஸோ 441 அப்படின்னா என்னென்னா 3 × 3 × 7 × 7. ஸோ 441 அப்படின்றது தான் நம்மளுக்கு சைடு இன்ட்டு சைடு. ஸோ அப்போ நம்ம சைடு இன்ட்டு சைடை இந்த நம்பரால் எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 3. ஸோ இது ஒரு பேர், 7 × 7 இது ஒரு பேர். ஸோ அப்போ 3 × 3 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 7 × 7 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி s × s நான் எப்படி எழுதலாம்? s ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ சைடு இன்ட்டு சைடை நான் s ஸ்கொயர்னு எழுதலாம், 3 × 3-ஐ 3 ஸ்கொயர்னு எழுதலாம், 7 × 7-ஐ 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ பேஸை மல்டிப்ளை பண்ணலாம், 3 × 7. ஸோ அப்போ s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 × 7 எவ்வளோ? 21, 21 ஸ்கொயர். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே பவரில் இருக்க 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இட் இம்ப்ளைஸ் இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணோன்னா just s is equal to 21. ஸோ s ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதோட யூனிட், அதாவது s × s என்னது? s ஸ்கொயர்.
S ஸ்கொயரோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அப்போ எஸ்ஸோட யூனிட் என்ன? ஜஸ்ட் மீட்டர். ஸோ அப்போ சைடு லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து 21 மீட்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.